அனைவருக்கும் வணக்கம். 2026 ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடத்துல உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நல்லபடியா இருக்க போகுது, என்ன விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். வாங்க. சனீஸ்வர பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசி ரிஷப ராசியா இருக்கும்போது சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் யோகமான வருடங்களா கருதப்படுது. அப்போ இந்த வருடத்துல புதிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்றது, இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நிறைவான விஷயங்கள் கொடுப்பார். சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருக்கிறது நல்லது. சனி என்னதான் 11ல இருந்தாலும் லக்னத்தை பார்த்து கொண்டே இருப்பார். லக்னத்தை ராசியை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு உண்டான நற்பலன்களை அவரு சில நேரத்துல நீங்க தவறுதலா பயணிக்கும் போது தடை பண்ணிடுவார். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்ல நபரா இருந்து நல்ல விஷயங்கள் செய்துட்டே வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கொடுப்பார். அடுத்தது 5ஆம் இடம். இந்த இடத்த பார்வையிடுவார். ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்வையிடும் போது என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு குழந்தை பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும். ஆனா சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தைக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றது, பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் வர்றது, குலதெய்வ அனுகிரகங்கள் செய்யும் போது இதெல்லாம் பெருசா பாதிப்பு வராது. அப்போ நீங்க என்ன செய்யணும், குலதெய்வ அனுகிரகத்தை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். குழந்தையுடைய படிப்பு, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லபடியா இருக்கும். உங்களுடைய சொத்துக்கள் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சொத்துக்கள், அதாவது தாத்தா சொத்துக்கள், பாட்டி சொத்துக்கள், இதெல்லாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா இருக்கிறது நல்லதா இருக்கும். அடுத்தது சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துல பார்வையிடுறார். இந்த 8ஆம் இடம்ன்றது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்னாக்கா தேவையில்லாத விஷயத்துல ஜாமீன் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும். அடிக்கடிக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்களுக்கு மேன்மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றிங்க.